தொகுதியின் அரசியல்கள நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் சிறுபான்மை பிரிவு சேர்ந்த டாக்டர் ராயல் சேக் அவர்களை அன்புடன் வரவேற்போம். வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள் சார். இப்போ ஓட்டு திருட்டை பற்றி ராகுல் காந்தி வந்து நமக்கு எல்லாத்தையும் இது பண்ணார், பேட்டியெலாம் ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்தாரு. ஆனால் இன்ன வரைக்கும் திருப்பி வேறு ஸ்டெப்பு எதுவும் எடுக்கலையே, விட்டுட்டாங்களா இல்லை எப்படி என்ன? இல்லை, என்ன ஸ்டெப் எடுக்கலாம்னு சொல்கிறீங்க? இல்லை, இது வரைக்கும் ஒரே வாட்டி ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வாட்டி ப்ரெஸ் மீட் இல்லை, பல ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டாங்க. நூற்றுக்கணக்கான ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பொது வழிகளில் பொதுமக்களுக்கு மத்தியில் டிவி போட்டு காட்டியிருக்காங்க. அவங்களுடைய திருட்டுக்களை நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காங்க, பதிவு செஞ்சுருக்காங்க. இது இல்லாமல் இப்போ கர்நாடகாவில் எஸ்ஐடி போட்டிருக்காங்க. எஸ்ஐடி விசாரணை போயிட்டுருக்கு. எஸ்ஐடி விசாரணையில் ஏகப்பட்ட திடுக்கிடும் தகவல்கள் கிடைச்சிருக்கு, ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. அந்த அடிப்படையில் இப்போ எஸ்ஐடி கடந்த சில தினங்களுக்கு முன்பதாக குற்றவாளிகளை வந்து கைது செஞ்சுருக்காங்க. கைது செய்யும் போது பார்த்திங்கன்னா திட்டம் போட்டு ஓட்டை திருடுறது எந்த வகையிலன்னா, ஒரு சென்டர் திறந்து ஒரு சென்டர்லேருந்து ஒரு ப்ரோசஸ் ஒரு பார்த்தோன்னா ஒரு ஆளுடைய வாக்கை நீக்கணும்னா அதுக்கு நிறையா ப்ரோசஸ் இருக்குல்ல. அதில் முதல் கட்டமாக வந்து ஒரு சென்ட்ரு, இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் திறந்து சட்டபூர்வமாக மாற்றிருக்காங்க. அங்கே போயிட்டு இப்போ எஸ்ஐடி வந்து 75 சிம் கார்டு பறிமுதல் செஞ்சுருக்காங்க. அதன் பிறகு அவங்களுடைய கம்ப்யூட்டர்ஸ்லாம் எடுத்திருக்காங்க, லேப்டாப் எடுத்திருக்காங்க. அதில் இப்போ ஒரு குற்றவாளி தப்பிச்சு ஓடிட்டாரு, வெளிநாட்டுக்கு ஓடிட்டாரு. இது வரைக்கும் நியூஸ்லேயோ இல்லை இதுலேயுமே ஒரு ட்ரெண்டிங் ஆகலை. ஒரு விஷயத்தான் புரிஞ்சுக்கணும். ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு இதில் ஒன்றும் கிடையாது. மக்களுக்கு தெரிஞ்சாதானே, மக்களுக்கு வந்து இப்போ காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இந்தியா முழுவதும் ஓட்டு திருட்டுக்கு எதிர்ப்பாக கையெழுத்து இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் எந்த ஒரு கையெழுத்துமே பண்ணா நீங்க வந்து அரசியலை ஒழுங்கா பார்க்கலன்னு அர்த்தம். எப்படி கேட்டீங்கன்னா, புதுக்கோட்டையில பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால கையெழுத்து வாங்கியிருக்காங்க. புதுக்கோட்டை டவுன்லயே கடையா போயிட்டு வாங்கியிருக்கோம். ஒரு நகரத்துலையும் வாங்கியிருக்கிறோம். மாவட்டம் முழுவதும் ஒரு வட்டாரத்துலையும் வாங்கியிருக்கோம். கிராமத்தோறும் போய் வாங்குறோம். பஸ்ஸா போயிட்டு சொல்றோம். அங்கங்க மேடை போட்டு பேசுறோம். நீங்க சொல்றது புரியுது, ஆனா சாமானிய ஒரு மனிதனுக்கு தெரியலையே. அது அதனாலதான் நீங்க ரெண்டு விஷயத்த பார்க்கணும். மக்களை வந்து பெரிய கடன்காரனாக்கி வச்சுட்டாங்க. இன்னைக்கு மக்கள் சாதாரண ஒரு மக்கள் வந்து இன்னைக்கு இதை பற்றி சிந்திக்கிறதுக்குலாம் அவங்களுக்கு நேரம்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க, கடன்காரனாக்கி வச்சுட்டாங்க. எல்லாத்துக்கும் கடனை கொடுத்து, பைக்குக்கு கடை, காருக்கு கடை. அந்த அளவுக்கு இல்லைல்ல, இந்த அளவுக்கு உங்களுக்கு காங்கிரஸ் பீரியட்ல கிடையாது. இல்லை, காங்கிரஸ் பீரியட்ல வந்து எல்லாரும் நல்லா இருந்தாங்க. கடன் வாங்கலைங்கிறதோட எல்லாரும் நல்லா இருந்தாங்க. ஆனால் இந்த பீரியட்ல வந்து இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கையை சிந்திக்க தான் அவங்களுக்கு நேரம் இருக்கு. அந்த அளவுக்கு கொண்டு போய் வச்சுட்டாங்க. அந்த பாசிசத்தினுடைய சிந்தனையே அதானே, வேற எதை பத்தியும் யோசிக்க கூடாது. பாசிசம்னா அதான, பாசிசம் அதனுடைய அதுதான். வேற எதை பற்றியும் சிந்திக்காம அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, காலையில் எந்திரிச்சா எப்படி வாழ்க்கை இன்னைக்கு நகர்த்துறது, எப்படி நிம்மதியாக போய் தூங்க முடியுமா முடியாதா, நம்ம இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கா எப்படி பார்க்கணும், நம்ம பிரச்சனையை பார்க்க முடியாத சூழ்நிலை கொண்டு வச்சுட்டாங்க. அப்போ இந்த வாக்கு திருட்டை பற்றிலாம் மக்கள் வந்து ஒரு பெருசாக எடுக்க மாட்டாங்க. அதனால தான் அவங்க வந்து வாக்கை திருடுறதுக்கு அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க பாஜக. அதை பற்றி பேசலை சார். எப்படி கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் ராகுல் காந்தி ஒரு ஓட்டு திருட்டை பற்றி ப்ரெஸ் மீட்டை சொன்னார். அந்த ப்ரெஸ் மீட்டை சொன்னதுக்கு அதுக்கப்புறம் எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கலையே. ஏன் எடுக்கலை? அவர் எந்த ஒரு ப்ரெஸ் மீட்டுமே திருப்பி வைக்கல. ஒரே ப்ரெஸ் மீட்லாம் அப்படிலாம் இல்லைங்க. நேற்று முதற்கொண்டு பேசியிருக்காங்க. முந்தா நாள் ஒரு 3-4 நாள் ஆச்சு. எஸ்ஐடி கவர்மெண்ட், கர்நாடகா கவர்மெண்ட் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் யூனிட் மூலமா இப்போ நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய குற்றவாளிகளை கைது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்ல கோர்ட்டு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து என்ன செய்யணும்? ஒரு 6 பேர் தானே கைது பண்ணியிருக்கீங்க. இங்க இல்லை, லட்சம் பேர் ஓட்டு திருட்டல ஒரு 6 பேர் தானே ஒரு அரெஸ்ட் பண்ணியிருக்கு கவர்மெண்ட். ஒருத்தன் தான் ஒரு சென்டரை திறந்து 3 லட்சம் ஓட்டை திருடி இருக்கானே. ஒரே ஒரு சென்டர்ல இது வரைக்கும் கிடைச்சிருக்கக்கூடிய ஆதாரங்கள் வந்து 3,50,000க்கு மேற்பட்ட வாக்குகளை திருடி இருக்காங்கிறது ஆதாரமாயிருக்கு.
அப்போ 6 பேர் தான் நீங்கள் பார்த்துக்கலாம், 18-20 லட்சம் ஓட்டு கணக்கு வருதா இல்லையா? இப்போதான் கட்டமாக பிடிச்சிருக்காங்க, இப்போதான் நெருங்கி போறாங்க. இனிமே இவங்க கிட்ட இருந்து வேற எங்கெங்க பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு இனிமே தான் விசாரணை பண்ணி அவங்க எல்லாரும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்த எலெக்ஷன் வந்துருமே, வரட்டுங்க. அது இதெல்லாம் ரொட்டீனா வாருதுங்க. இப்போ எலெக்ஷன் வாருது, அடுத்த எலெக்ஷன்ல அதை தானே பண்ண போறாங்க. பண்ணட்டும்ன்ற அதான் பாருங்க, திருடுறவன் அவங்க பாஜகவுக்கு வேற வாய்ப்பு இல்லை. ஓட்டை திருடணும். அவங்களுடைய கூட்டணி யாருன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய கூட்டணி வந்து தேர்தல் ஆணையம், இடி, ஐடி, ஒரு மிகப்பெரிய கூட்டணியில் பாஜக இருக்காங்க. இவர்களை பயன்படுத்தி அரசாங்கத்தினுடைய அனைத்து செல்வாக்குகளையும், அரசாங்கத்தினுடைய அனைத்து பவர்களையும் அவங்க துஷ்பிரயோகம் செஞ்சு மக்கள்கிட்ட. கேட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிறது ஐடி தேர்தல் ஆணையம் சொல்லல, அது உட்காந்தியாக சொல்லக்கூடாதுல்ல. எதையுமே உட்காந்தியாக நம்ம சொல்லக்கூடாது. இது மாதிரி எவிடன்ஸ்ன்னு இருக்கணும். எவிடன்ஸ் இல்லாமல் நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. இப்போ நீங்கள் இப்போ ஒரு 10க்கு 10 ஒரு ரூமுக்குள்ள 80 பேருக்கு வாக்காளர் அட்டை கொடுத்துருக்காங்க. தேர்தல் ஆணையம் கொடுக்காம யாருங்க கொடுத்தா? யாரும் அதுக்கு நீங்க இல்ல வெளிப்படுத்தணும்ல, அது வெளிப்படுத்த சொல்லிட்டோம்ங்க. என்னங்க நீங்க பேசுறீங்க? கோர்ட்ல இருக்குங்க கேஸ், சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்குங்க. சுப்ரீம் கோர்ட்ல வந்து அகைன்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷன் மேலே வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க, விசாரணையில் இருக்குங்க. இது கொண்டு போறது யாரு? உங்க கட்சியால் தானே கொண்டு போனோம். எங்க கட்சியால் தான் இது வரைக்கும் எதுவுமே யாருமே எங்களை தவிர யாரு பேசுனா? வேற யாரு பேசுனா? நாங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நாங்க தான் கையெழுத்து இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்கோம். நாங்க தான் வந்து இன்னைக்கு ஒவ்வொரு கிராமத்திலுமே கையெழுத்து இயக்கம் நடத்துறோம். ஏன்னா மக்களுக்கு ஓட்டு திருடனுடைய பாதிப்பு என்னங்கிறத நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் இப்பதான் எடுத்து சொல்றோம். அங்கங்க இப்போ மேடை போட்டு பேசுறோம். எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் பா சிதம்பரம் அவர்கள் வந்து பல மேடைகளில் பேசிட்டு இருக்காங்க. ஊரா போயிட்டு பிரச்சாரம் பண்றாங்க. அவங்க எங்களுடைய தலைவர் சிதம்பரம் சார் தலைவர் வந்து பண்றாங்க. எங்களுடைய ராகுல் காந்தி பண்றாங்க. செல்வ பிறந்தகை மரியாதைக்குரிய அண்ணன் செல்வ பிறந்தகை அவர்கள் பண்றாங்க. அவங்க மட்டும் இல்ல, இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் ஒவ்வொரு தலைவருடைய தலைமையில ஏறக்குறைய வந்து தமிழ்நாட்டில் மட்டும் 2 கோடி கையெழுத்து இயக்கத்துல 2 கோடி கையெழுத்துகள் பெற வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி தலைவர்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்க, மத்த வேற யாரும் பண்ற மாதிரி தெரியல. பண்றாங்க. நீங்க அதை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். அதாவது நீங்கள் வந்து கோடி மீடியா மாதிரி பேசக்கூடாது. பிடபிள்யூடி மீடியா வந்து எப்படின்னா பொதுவான மீடியா. அப்படி இல்லை. அதாவது நீங்க எப்படின்னா ஒரு பொதுவான வலைதளங்களா இருக்கணும். உங்களுடைய வலைதளம் என்பது பொதுவானதா தான் நாங்க பாக்குறோம். ஆனா உங்களுடைய கேள்விகள் எப்படி இருக்குன்னா கோடி மீடியா மாதிரியே கேட்கல. இவ்வளவு பாருங்க, ஒண்ணும் இல்லைங்க. நேத்து முதற்கொண்டு எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து எல்லா மீடியாவிலையும் பேசுறாங்க. அது நீங்க இல்லைன்னு சொல்றீங்க. புதுக்கோட்டை, நீங்கள் இருக்கக்கூடிய இந்த புதுக்கோட்டையை எடுத்துக்கிட்டிங்கன்னா தெருவா நாங்கள் போயிட்டு மக்கள்கிட்ட எடுத்து சொல்கிறோம். ஓட்டு திருட்டை பற்றி கையெழுத்து இயக்கத்தில் கையெழுத்து வாங்குகிறோம். நேற்று இரவு வரைக்கும் கையெழுத்து வாங்கியிருக்கோம். ஒவ்வொரு கிராமம் வரைக்கும் நாங்கள் போய் கையெழுத்து வாங்குறோம். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே உங்களுக்கு தெரியலைன்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி சொல்கிறது யார் சொல்லுவாங்கன்னா கோடி மீடியா மட்டும் தான். இது வரைக்கும் இப்போ அண்ணாவாசலாக இருக்கட்டும், முக்கனாவளிப்பட்டியாக இருக்கட்டும், இழுப்பூராக இருக்கட்டும், இல்லை மற்ற புதுக்கோட்டையில் மற்ற கிராமங்களாக இருக்கட்டும், தெரியலையே மக்களுக்கு. நீங்க புதுக்கோட்டையில ஒரு 10 பேர்ட்ட வாங்கிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டேன் இந்த மீடியா பிரஸ்ல சொல்லுவாங்கல்ல, ஓட்டு கணிப்பு பண்ற மாதிரி பண்ணிட்டாங்கல்ல. நாங்க எங்களுடைய தலைவர் கணித்துக்குரிய செல்வ பிறந்தகை அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் 2 கோடி கையெழுத்துக்களை வாங்கி 2 கோடி மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி தலைமைக்கு கொடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய தலைவர் கொடுத்துருக்கக்கூடிய உத்தரவு. அந்த கையெழுத்து வாங்கி 2 கோடி பேருக்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏறக்குறைய ஒரு 50-60 கோடி பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி எங்கள் தலைமையில் கொடுப்போம். அதாவது அந்த கையெழுத்து வாங்கி இருக்கிறோம் அப்படின்னு இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல, தலைமை நாங்கள் அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நாளைக்கு ஒரு வழக்குக்கு இவ்வளோ பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க வந்து காட்டலாம். இதெல்லாம் போக மக்கள்கிட்ட எத்தனை கோடி மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு இந்த ஓட்டு திருடனுடைய விழிப்புணர்வாக ஏற்படுத்தி இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை தான். சார் மொத்தம் 100 கோடி பேர் 140 ஆகி போச்சு. அது 140 பேர்ல ஒரு 2 கோடி பேர்கிட்ட கையெழுத்து வாங்கினா போதுமா? தமிழ்நாட்டிலே 12 கோடி பேர் இருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் 2 கோடி பேருக்கு நாங்கள் கையெழுத்து இயக்கம் நடத்திட்டு இருக்கோம். இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா 60-70 கோடி பேர் மக்கள்கிட்ட வந்துருவாங்க. 70 கோடி மக்கள்ங்கும் போது என்னன்னா இந்தியாவுடைய மக்கள் தொகையில ஏறக்குறைய 60% மேலான மக்கள் தொகை கிட்ட
தனித்தனி நபர்கிட்ட ஒருத்தங்களையும் கொண்டு சேர்க்கிறோம். நீங்க அப்படி பார்க்கணும். நீங்க ஒட்டுமொத்த 140 கோடி பேர் 2 கோடி பேருக்குன்னா நாங்க 2 கோடி பேர் ஹோல் ஆஃப் இந்தியா கிடையாது, ஒன்லி ஃபார் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் மட்டும் 2 கோடி பேருன்னா ஏறக்குறைய இந்தியா முழுவதும் நமக்கு 70 கோடி பேர்கிட்ட நம்ம கையெழுத்து வாங்கிடுவாங்க. அப்போ 70 கோடி பேர் நீங்கள் மக்கள் தொகையில் கணக்கு பண்ணீங்கன்னா அது மோர் தென் 60% ஆச்சு, மோர் தென் 50 to 60% ஆச்சு. அப்போ 60% மக்கள் கையெழுத்து போட்டிருக்காங்கன்னா 60லேருந்து 70 கோடி பேருக்கிட்ட நேரடியாகவே நாங்கள் போயிட்டு ஓட்டு திருட பற்றி விளக்கம் சொல்லியிருக்கோம் தானே அர்த்தம். இது மிகப்பெரிய இயக்கம் இல்லையா, மிகப்பெரிய இயக்கம். அது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சு. எல்லாம் தமிழ்நாடுலாம் நாங்கள் நெருக்கி 1.5 கோடி பேருக்கு மேலே கையெழுத்து வாங்கிட்டாங்க. எங்களுக்கு இன்னொரு 1 வாரம் டைம் இருக்குது. அதுக்கடையில் வந்து எப்படி பார்த்தாலும் 2 கோடியை தாண்டிடும். நாங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளேயே தமிழ்நாட்டில் 2 கோடினா நாங்கள் ஒரு மேடையை போட்டுங்க, ஒரு மேடையை போட்டு ஒரு 500 பேரை உட்கார வச்சு 1000 பேரை உட்கார வச்சு விளக்கம் கொடுக்குறோம். அது இல்லாமல் கையெழுத்து இயக்கங்கிறது உங்ககிட்ட கொண்டு வந்து கையெழுத்து போடுங்க அப்படின்னு எதுக்குன்னு கேட்குறீங்க. இந்த மாதிரி ஓட்டு திருடு உங்களுக்கு அதாவது உங்களுக்கு அது அந்த ஓட்டு திருடை பற்றி முழுமையாக நீங்கள் புரிந்து கொண்டால் மட்டும்தானே கையெழுத்து போடுவீங்க, இல்லாட்டி கையெழுத்து போட மாட்டீங்கல்ல. அப்போ எப்படி ஓட்டு திருடினாங்க, இந்த மாதிரிலாம் எந்தெந்த வகையில் ஓட்டு திருடிருக்காங்கன்னு பல ஆதாரங்களையும் பல ஆவணங்களையும் அவங்க கிட்ட காட்டி தான் ஓட்டு திருடிருக்காங்க. இந்த மாதிரிலாம் திருடிருக்காங்க. இதை எதிர்த்து தான் நாங்கள் வந்து கையெழுத்து இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்கோம். நீங்கள் கையெழுத்து போடுங்க அப்படிங்கும்போது அவங்க கையெழுத்து போடுறாங்க. நீங்கள் சொல்ல தமிழ்நாட்டுக்கு ஓகே, மற்ற இதுலலாம் எப்படி பண்ணுறாங்க? பீகாரா இருக்கட்டும், குஜராத் எல்லாமேங்க. இப்போ பீகார்லாம் வந்து எலெக்ஷன் வந்துருச்சுங்க. எலெக்ஷன் வந்துருச்சுன்னா தடுமாறிக்கு தானே கிடக்குறாங்க. நீங்கள் பீகாருடைய இதெல்லாம் எடுத்து பாருங்களேன். அவங்க எப்படியாச்சும் ஜெயிக்கணுங்கிறதுல முன்முகமாக இருக்காங்க. பிஜேபியும் நிதிஷ்குமார் அவங்க அந்த டீம் அந்த டீம் எல்லாமே வந்து எப்படியாச்சும் வெற்றி பெறுறதுக்கான என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ அது எல்லாத்தையும் அவங்க பயன்படுத்துகிறாங்க. பட் என்னென்னா இப்போ கடந்த முறை மாதிரி முடியாது. ஏன்னா இப்போ வந்து இந்த ஓட்டு திருட்டு தொடர்பான விழிப்புணர்வு வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, எதுக்கு இந்த ரோட் ரேலி இதெல்லாம் வந்து எங்களுடைய தலைவர்கள் வந்து மெயினாக பீகாரில் வச்சாங்கன்னா, தேர்தல் நேரத்தில் மக்கள்கிட்ட முழுமையாக போய் சேரணும், யாருடைய ஓட்டையும் திருடிடக்கூடாதுங்கிறது என்னோட நோக்கம். அப்படி இருந்தால் 65 லட்சம் பேருக்கு மேலே வாக்கு கிடையாது மக்களுக்கு. 65 லட்சம் வாக்குகளுக்கு மேலே அந்த வாக்குகள் திருடப்பட்டிருக்கு, நீக்கப்பட்டிருக்கு, இறந்துட்டாங்கன்னு போட்டிருக்காங்க. இறந்தவர்களோட எங்களுடைய தலைவர்கள் போய் டீ சாப்பிட்றாங்க. எந்த தேர்தல் ஆணையம் யார் வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்களோ அவங்களோட எங்கள் தலைவர்கள் வந்து டீ சாப்பிட்றாங்க. யாரை வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்களோ அவங்களோட எங்கள் தலைவர்கள் வந்து டின்னர் சாப்பிட்றாங்க, லஞ்சு சாப்பிட்றாங்க. நீதிமன்றம் கூட சுப்ரீம் கோர்ட் கூட சொல்லுது, நீங்கள் வந்து இந்த மாதிரி செத்துட்டாங்கன்னு சொன்னால் நீக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்களா. அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க. செத்தவங்களை கூட்டிகிட்டு வாங்கலன்னொன்னே ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து காட்ட சொன்னிச்சு நீதிமன்றம். இப்போ செத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், செத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு கிடையாது, அவங்க உயிரோட இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் உயிரோட இருக்கிறவங்கள செத்துட்டாங்க ஓட்டை நீக்கிடுறாங்க. போய் ஏன் நீக்கிறாங்கன்னு பார்க்கும்போது இறந்துட்டாருன்னு இருக்குங்க, ரெக்கார்டில் இருக்கு. நீங்கள் உயிரோட இருக்கீங்க, உங்களை என்ன பண்ணுறாங்க? தேர்தல் ஆணையம் பதில் சொல்ல மாட்டேங்கிறானே. நம்ம என்ன பண்ண அறுவலை எடுத்து போய் வெட்ட முடியுமா சொல்லுங்க? இல்ல பெரிய ட்ரக் எடுத்து போய் வச்சு முட்டிக்கு நிற்க முடியுமா? என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? ஒரு ஜனநாயகவாதி என்ன செய்ய முடியும்? அப்போ நம்ம தேர்தல் ஆணையத்தை கேட்குறோம். தேர்தல் ஆணையத்தை கேட்கும் போது அவங்க பதில் சொல்லணுமா இல்லையா? சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரி ஆவணங்களை கொடுங்க அப்படின்னா அதுவும் தர மாட்டேங்கிறாங்க. சரி டேட்டா பேஸ் கொடுங்கன்னா டேட்டா பேஸ் அலைஞ்சிருச்சுன்றாங்க. அப்பதான் சொல்றாங்க. அது என்ன பண்ண? சரி நீங்க சொல்லுங்களேன், ஒரு தீர்வை சொல்லுங்களேன், என்ன பண்ணணும்னு. வேணா ஒரு கம்பு கட்ட கல்லியோட போய் நிக்க முடியுமா? நான் அது சொல்லவே இல்லை, நான் அந்த மாதிரி உங்களை பேசவே இல்லை. எப்படின்னா அவர் வந்து அதுக்குள்ள போராட்டத்தை அறிவிச்சிருக்கானா, இல்ல ஒரு தர்ணாவை ஆரம்பிச்சிருக்கானா, இல்ல ஒரு எல்லாமே பண்ணிக்கிறாங்க. பண்ணலையா? நீங்க உள்ள பாக்கல. நீங்க மக்களுக்கு விழிப்புணர்வு, அதாவது ஓட்டு திருநத்தினால தர்ணா போராட்டம் பண்ணி என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லுங்க? மக்கள் தெரியுங்களா? ஏன் தர்ணா போராட்டம் பண்ணி என்ன செய்ய போறாங்க அது சொல்லுங்க. என்ன பயன் இருக்கு சொல்லுங்க? ஏன் அந்த காலத்துல காந்திலாம் உண்ணாவிரதம் இருந்துதான் நாட்டையே பிடிச்சாரு. அந்த காலம் இந்த காலம் உண்டாங்க. ஏன் இந்த காலத்துல நிறைய இருக்கு. என்ன இருக்கு சொல்லுங்க? எதுக்கு உண்ணாவிரதம் இருக்கணும், எதுக்கு தர்ணா போராட்டத்தில் இருக்கணும், எந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு சாலை மறியல் செய்யணும், எல்லாத்துக்கும் ஒரு கோட்பாடு இருக்குங்க. எதுக்கு எதை பண்ணணும் அதானே பண்ண முடியும். வாக்கு திருடிட்டாங்க. இந்த வாக்கு திருடு சம்பந்தமா ரோட்ல புரண்டு என்ன பிரயோஜனம் வரப்போகுது? மக்களுக்கு தெரியும்ல. மக்களுக்கு இப்போ தெரியாதான் செய்யுது. உங்களுக்கு தெரியுமா தெரியாத வாக்கு திருடி இருக்காங்க? நமக்கு நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கு தெரியுமா தெரியாதா வாக்கு திருடி? நம்ம எதுவுமே நேரடியா பார்த்தது கிடையாது. உங்களுடைய நீங்க எத்தனை பேரை பேட்டி எடுத்திருக்கீங்க? ராகுல் வந்து சொல்றாரு இந்த மாதிரி இந்த இதுல வாக்கு திருடிருக்காங்க, ஒரு ரூம்ல இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு தொகுதியில கர்நாடகாவில் ஒரு பாராளுமன்ற தொகுதியில 1,00,000
250 வாக்குகள் திருடியிருக்காங்க. எதை எப்படி நம்ம சொல்ல முடியும்? ஆதாரங்கள் அடிப்படையில், ஆவணங்கள் அடிப்படையில் சொல்றாங்க. இந்த வகையில் திருடியிருக்காங்க. அதுக்கு பதில் சொல்லக்கூடியது யார்? தேர்தல் ஆணையம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரி, நம்ம இப்போ என்ன செய்யலாம் சொல்லுங்க. ஒரு 5000 பேர் 10,000 பேர் கூட்டிக்கு கட்ட காம்பு தள்ளிவிட போலாமா? சொல்லுங்க. கோர்ட்டு தான் போக முடியும். நம்ம நீதிமன்றத்துக்கு மாற்றோம். சரியா? நீதிமன்றத்துக்கு போயிருக்கோம். வழக்கு நிலுவையில் இருக்கு. இது போக நீங்கள் எங்கிட்ட இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். கையெழுத்து இயக்கம் இந்தியா முழுவதும் நடத்திக்கிட்டு இருக்கோம். அங்கங்கே மேடை போட்டு பேசுகிறோம். இதுதான் செய்ய முடியும். நம்ம என்ன செய்ய முடியுமோ அதான் செய்ய முடியும். அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுல்ல. திருடினது உண்மை, ஒத்துக்கிறீங்களா இல்லை? நீங்கள் உங்கள்கிட்ட உங்கள் சேனலில் எத்தனை பேர்கிட்ட பேட்டி எடுத்துருக்கீங்க? திருடிட்டாங்களா இல்லை? நம்ம வந்து திருட வந்து நம்ம ஊர்ஜினப்படுத்தாம நம்ம வந்து ஒரு திருட்டுன்னு சொல்ல ஆமாங்க. முடியாது. இப்போ திருடினவன் தானே நீ திருடினான்னு சொல்லிட்டு இருக்கோம். திருடினவன் தானே நான் திருடன்னு அதுக்கு ஒத்துக்கிறோம். எவிடன்ஸ் வேணும்ல. ஆமாங்க. எவிடன்ஸ் இல்லாம நம்ம திருடன் திருடன் சொல்ல நான் முடியாதுல்ல. என்ன சொல்றேன், என்ன இதுக்கு மேல சரி, அவரை குற்றம் சாட்டப்பட்டவர் தான். இருங்க வரேன், இருங்க குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நிமிஷம். குற்றம் சாட்டப்பட்டவர் என்ன சொல்லலாம், அப்படி கிடையாது. திருட்டுன்னு சொல்ல முடியாதுல்ல. இல்ல அப்படி கிடையாது. குற்றம் சாட்டப்பட்டவருங்கிறது வந்து எப்படின்னா, இப்ப ஒரு அந்த வாக்குகள் வந்து திருடப்பட்டிருக்கு. ஆனா யாருக்கு தெரியாம இருந்துச்சுன்னா ஒருத்தங்க மேல குற்றம் சுமத்தலாம். சரிங்களா? அப்படி வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நீங்க ஒரு தானே வச்சுக்கோங்களேன். இப்போ உங்க வீட்டில் இருக்காங்க. நீங்க குடும்ப தலைவராக இருக்கீங்க. உங்க வீட்டில் வந்து என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2 பேர் இருக்காங்க. 2 பேரை வந்து நான் வாக்கை திருடிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பாக்கி 2 பேர் இருக்காங்க. ஆனால் அந்த வாக்கை திருடுறதுக்கு தலைவருடைய அனுமதி இல்லாமல் திருட முடியாது. அப்போ தலைவருடைய அனுமதி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு தெரியாது நம்ம எப்படி சொல்ல முடியும்? வாக்கு திருட்டாங்க, திருடினது யாருங்க? யாராவோ இருந்துட்டு போறாங்க. வாக்கை திருடினவன் ஒரு குப்பனோ சுப்பனோ கந்தனோ இல்லை ஒரு அலெக்ஸோ இல்லை ஒரு அப்துல்லாவோ எவரோ ஒருத்தர் வாக்கு திருடுறான்னு வச்சுக்கோங்களேன். அது யார் வாக்கு திருடினாங்கன்னா எங்கே திருடினாங்க தானே பார்க்கணும். திருடும் போது எங்கே திருடிருக்காங்க? அந்த வாக்கு இல்லாமல் போனது எங்கே போயிருக்கு? தேர்தல் ஆணையத்தில் போயிருக்கு. அவங்க யாருக்கு அதுக்கு அந்த வாக்குகளுக்கு யாரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்? யாரு? தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் பதில் சொல்லணுமா இல்லையா? ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இப்ப அவங்க எங்க குற்றத்தை கண்டுபிடிச்சு சொல்றோம். நாங்க யார்கிட்ட சொல்றோம்னா தேர்தல் ஆணையத்துல சொல்றோம், நீ இவ்வளவு தவறு பண்ணியிருக்காண்டு. அவன் தான் சரி நான் தவறு பண்ண மன்னிப்பு கேட்கணும். அவன் நான் பண்ணலன்னு சொல்றான். அவனை என்ன பண்ண முடியும்? சட்டையை பிடிச்சி கொடுக்க முடியுமா? ஏங்க வாக்கு நீங்க இன்னொரு விஷயத்த நீங்க இன்னும் அடுத்த கட்டத்துக்கு மேல போனீங்கன்னா, வாக்கு திருடுறதுக்கு முன்னாடியே, இந்த வாக்கு வேட்டைகள் அவங்க ஆடுறதுக்கு முன்னாடியே தேர்தல் ஆணையர் நியமன விதிமுறைகள்ல மாற்றங்கள் கொண்டு வந்துட்டாங்க. அந்த மாற்றங்கள்ல ஒண்ணு என்னன்னா, எப்படி ஜனாதிபதி மேல எஃப்ஐஆர் போட முடியாதோ அந்த மாதிரி தேர்தல் ஆணையத்தின் மேல எஃப்ஐஆர் போட முடியாது. அப்ப நீ திருடத்துக்கான மூளை உனக்கு வேலை செய்யறனா நீ ஏன் இந்த திருத்தத்தை கொண்டு வர? இப்ப ஏன் நீங்க இப்ப கேட்குறீங்க தெரியுங்களா? நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? சரிங்க, உறுதியாயிடுச்சுங்க, தேர்தல் ஆணையத்து மேல நடவடிக்கை எடுக்கணுங்க. எடுக்க முடியுமா? காங்கிரஸ் காலத்துல எடுக்க முடியும். ஏன்னா காங்கிரஸ் காலத்துல குற்றவாளி யாரா இருந்தாலும் கைது செய்ய, அந்த தேர்தல் ஆணைய தொடர்பா சொல்றேன், கைது செய்யக்கூடிய அளவுக்கு சட்டத்திட்டங்கள் இருந்துச்சு. இப்போ மோடி அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னா, அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த நம்ம தேர்தல் ஆணையருடைய நியமன விதிமுறைகள்ல நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாற்றங்கள்ல என்னன்னா, முக்கியமான அம்சம் ஒன்று இருக்கு. தேர்தல் ஆணையத்தின் மீது நம்ம வழக்கு பதிவு செஞ்சோம்னா தேர்தல் ஆணையர்களை கைது செய்ய முடியாது, எஃப்ஐஆர் போட முடியாது. இதை ஏன் நீங்க கொண்டு வரீங்க? அப்ப என்னன்னா, அவங்களுக்கு தெரியுது நம்ம திருடிட்டோம். திருடினா என்ன செய்வாங்க? நம்மளோட சண்டைக்கெல்லாம் வர முடியாது. எஃப்ஐஆர் பண்ண, எஃப்ஐஆர் போட்டா யாரை அரெஸ்ட் பண்ணுவாங்க? தேர்தல் ஆணையத்தை அரெஸ்ட் பண்ணுவாங்க. தேர்தல் ஆணையம் சட்டத்தை கொண்டு வந்தா அரெஸ்ட் பண்ண முடியாது. நீங்க அரெஸ்ட் பண்ணல, நடவடிக்கை எடுக்கல, யாரை அரெஸ்ட் பண்ணீங்கன்னா என்ன சொல்ல முடியும்? இப்ப கூட நீங்க பாருங்க, அரெஸ்ட் பண்ணிருக்க தேர்தல் ஆணையத்தில் நம்ம எஸ்ஐடி கர்நாடகாவுடைய எஸ்ஐடி அரெஸ்ட் பண்ணியிருக்கிறது தேர்தல் ஆணையத்தில். அந்த வாக்கு திருடுக்கு 80 ரூபா ஒரு தலைக்கு பணத்தை வாங்கிக்கிட்டு ஒரு சென்டர் மாதிரி திறந்து, ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் திறந்து, அந்த சென்டர் மூலியமாக இந்த ஒரு 70-80 ஃபோன் கார்டை வச்சுக்கிட்டு மெசேஜ் வரும்ல, அது செஞ்சவங்க நம்ம மாட்டியிருக்காங்க. இப்போ எப்படி பிடிச்சி போனாலும் ஒன்றா பிடிச்சி போனாலும் நம்ம தேர்தல் ஆணையத்தில் போகிறோம்னு வச்சுங்களேன், அரெஸ்ட் பண்ண முடியாத. ஏன் அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னா, அவன் திருட என்ன பண்ணுறாங்க, திருடுனா எப்படி தப்பிச்சுக்கணுங்கிற வழியை முதலே ரெடி பண்ணிட்டான். யாரு? மாண்புமிகு நம்ம தேசத்தினுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள், அமித்ஷா அவர்களும் என்ன பண்றாங்கன்னா, சட்ட திருத்தத்தை எடுத்துட்டு வந்துட்டாங்க. யாருக்காச்சும் தெரியுமா? இப்ப நம்ம இதெல்லாம் போய் பார்க்க போகும்போது தான் தெரியுது ஏன் அரெஸ்ட் பண்ண முடியலன்னா, சட்ட திருத்தம் பண்ணிட்டாங்க.
எந்த வகையிலுமே தேர்தல் ஆணையர் மீது வழக்கு பதிவு செய்ய முடியாது. ஏன்னா அந்த சட்டத்தை திருத்தி விட்டார்கள் பாஜகவை சார்ந்தவர்கள். சட்டத்தை திருத்தி வச்சுக்கிட்டு தான் அவங்க தவறு செய்யறாங்க. இப்ப கண்டுபிடிச்சு எல்லாம் போறோம். குற்றவாளி எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும்? சட்டம் இல்லையே. அதனாலதான் இப்ப இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர்கள்லாம் வந்து ரொம்ப தைரியமா இருக்காங்க. நம்ம கிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை, சட்டம் நம்ம பக்கம் இருக்கு. நீங்க அரெஸ்ட் பண்ணல, அரெஸ்ட் பண்ணல, எப்படி அரெஸ்ட் பண்ண சொல்லுங்களேன். என்ன செய்ய முடியும் சொல்லுங்க, சொல்லுங்க தலைவா, என்ன செய்ய முடியும் நீங்களே சொல்லுங்க. ஒன்றும் பண்ண முடியாது, அதுதான் விஷயம். அதனால தான் என்ன பண்றோம்னா, இவனை அரெஸ்ட் பண்ண முடியல, மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அதுக்கு 2 வகை இருக்கு. ஒன்று திருடர்களை காட்டி கொடுக்கணும், 2வது அவங்களுடைய வாக்கு திருடு போகாம இருக்கணும். அதனாலதான் கையெழுத்து இயக்கம். அந்த கையெழுத்து இயக்கம் எதுக்கு போறோம்? ஒவ்வொரு ஆட்டையும் என் கையெழுத்து அவங்க சொல்றாங்க, நீங்க கேட்டீங்களா வாங்கி என்ன பண்ண போறீங்கன்னு? முதல்ல உங்களோட கேள்வி ஒன்று இருந்துச்சுல்ல, வாங்கி என்ன பண்ண போறீங்கன்னு. அதுக்கு தான். எதுக்குன்னா 2 விஷயம். ஒன்று, நேரடி வந்து மேடையில் பேசும்போது பண்ணும்போது அவங்க கேட்டுட்டு போறது ஒன்று. தான் கையெழுத்து போடும்போது அவருடைய உணர்வுகள் வேறையா இருக்கும், அதோடைய கவனங்கள் வேறையா இருக்கும். அது என்னன்னு பார்ப்பாங்க, அதை உள் வாங்கிக்குவாங்க, அந்த ஆதாரங்களை பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அதனால தான் கையெழுத்து இயக்கத்துக்கு போறாங்க. அங்கே போனால் நமக்கு 2 பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று, ஓட்டு திருடர்களுடைய முகத்திலே கிழிக்கப்படுது. 2வது, அவர்களுடைய ஓட்டை அவர்கள் பாதுகாக்கப்படுது. அவங்க ஓட்டை பாதுகாத்துக்குவாங்க. இந்த 2 விழிப்புணர்வுக்காக தான் அந்த கையெழுத்து இயக்கம் பண்றாங்க. பிடபிள்யூடி சேனலுக்கு அரசியல் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த தமிழ்நாடு காங்கிரஸ் சிறுபான்மை பிரிவு டாக்டர் ராயப்பேட் அவர்களுக்கு நன்றி சார்.